மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கை அருகே ஈரானிய போர்க்கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல், 100க்கு மேற்பட்டவர்கள் மாயம். இலங்கையை அண்மித்த கடலில் மூழ்கிய ஈரானிய கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட பாதுகாப்பு தரப்புகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பலில் 180 பேர் வரையில் இருந்ததாகவும் 78 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 101 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடல் எல்லைக்கு அண்மித்து காலியில் இருந்து 40 மைல் தொலைவில் இன்று அதிகாலை ஈரானிய போர்க்கப்பல் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர், கப்பல் விபத்துக்குள்ளான பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள விமானப்படை கண்காணிப்பு விமானம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈரானிய கடற்படை கப்பலின் பணியாளர்கள் இப்போது இலங்கை கடற்படையின் மீட்பு குழுக்களால் கரைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட கப்பல் இலங்கை கடற்பரப்பில் இல்லை என்றாலும் உயிர்களை காப்பாற்றுவது ஒரு பொறுப்பு என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் இந்த விவகாரம் சர்வதேச மரபுகளின்படி கையாளப்படுகின்றது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை இன்று காலை 5 மணி அளவில் கடற்படைக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும், பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தூதுவர் வலியுறுத்தல். இலங்கையில் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அல்லது அதன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. பிரித்தானியா, கனடா, மலாவி, மொன்டெனிகோ மற்றும் வடக்கு மசிடோனியா ஆகிய நாடுகள் அடங்கிய இந்த முக்கிய குழுவின் சார்பில் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தூதுவர் எலினோர் சாண்டர்ஸ் இந்த விசேட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பு சட்டம் முந்தைய சட்டத்தை விடவும் பாரிய மனித உரிமை மீறல்களை கவலைகளை தோற்றுவிப்பதாக குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எந்த ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளுக்கு இணங்க அமைவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இராணுவத்தின் வசம் உள்ள காணிகள் சில விடுவிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த செயல்முறை மிகவும் மந்தகதியில் உள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல்களில் உயிரிழந்தவர்களின் நினைவு கூறுவதற்கு அனைத்து சமூகங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையை வரவேற்றுள்ள எலினர் சாண்டர்ஸ் இது நல்லிணக்கத்துக்கு மிக அவசியம் என்று தெரிவித்துள்ளார். நிலைமாறு கால நீதி, இனவாத எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை மீறல் வழக்குகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வழங்கிய வாக்குறுதிகளை குழு கவனத்தில் கொண்டுள்ளது. இருப்பினும் களத்தில் அதன் முடிவுகள் இன்னும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உள்ளன. சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்வதாக குழு குற்றம் சாட்டியுள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள சுயாதீன அரச வழக்கு தொடுநர் அலுவலகம் வெறும் பேச்சளவில் இன்றி செயற்பாட்டுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோதல் காலங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ள குழு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதி கிடைப்பதை இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. விவாதங்கள் இல்லை என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டத்தொடரில் இவ்வாறானதொரு விரிவான மற்றும் விமர்சன ரீதியான அறிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரதான கூட்டத்தொடருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பாகவே கருதப்படுகின்றது. புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விசாரணைகளை தடுப்பதற்கு முயற்சி ஒன்று நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுரேஷ் சாலே கைதினை தொடர்ந்து பல அரசியல் முக்கியஸ்தர்களும்
தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டு வந்துள்ளனர். தற்போது தங்களது பெயரையும் சுரேஷ் சாலே கூறிவிடுவாரோ என்ற பயத்தில் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவே தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. விநாயகமூர்த்தி முரளிதரனின் கருணா குழுவை வைத்து மீண்டும் பிரச்சனையை உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஆய்வு கட்டுரை ஒன்று வெளியாகியுள்ளது. இவர்கள் ராஜபக்ஷ தரப்பினருக்காக கருணாவின் வழிகாட்டலால் செயல்படுபவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்ஷினருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த குழு களமிறக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி, இலங்கையின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்ட மாற்றம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இலங்கையின் சுற்றுலாத்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் அதன் வான்வழியை மூடுவதன் காரணமாக இலங்கைக்கு சுமார் $15 மில்லியன் சுற்றுலாத்துறை வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் குறித்த பகுதிகள் ஊடாக சுமார் 30% சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் நிலைமை அதிகரித்ததை தொடர்ந்து சுற்றுலாத்துறைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை இலங்கை சுற்றுலா அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். ஈரான் பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகளை தாக்கல்களை நடத்தியுள்ளன. மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்த பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதி வழியாகவே இலங்கைக்கு பயணிப்பதாகவும், எனவே விமான சேவைகள் இல்லாதது இங்குள்ள சுற்றுலாத்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், ஃப்ளைட் துபாய் மற்றும் இதிகாட் போன்ற விமான நிறுவனங்கள் இலங்கைக்கு கணிசமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மோதல் காரணமாக தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் இலங்கையில் சுமார் 10,000 சுற்றுலா பயணிகள் சிக்கி தவிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களின் ஊடாக அதிகளவான ஐரோப்பிய நாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகிறார்கள் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது சீராக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை தற்போது தீவுக்கு வருகை தரும் அனைத்து சர்வதேச சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டிற்குள் இருக்கும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்குமான விசா செல்லுபடியாகும் காலம் 14 நாட்களுக்கு இலவசமாக நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒரே பாலினத்தவரை ஊக்குவிக்கும் சுற்றுலாத்துறை நடவடிக்கைக்கு தடை. இலங்கையில் ஒரே பாலினத்தவர் சமூகத்தை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் சுற்றுலா மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த வழக்கில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எடுத்துள்ள முக்கிய கொள்கை முடிவு இன்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரே பாலினத்தவர் சமூகத்தை மையமாக கொண்ட சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அல்லது மேம்படுத்தும் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காதிருக்க இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கொள்கை ரீதியான தீர்மானம் எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஒரே பாலினத்தவர் சமூகத்தை மையப்படுத்திய சுற்றுலா திட்டம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கி சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரால் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றிற்கு கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை செல்லுபடியாக ஆக்குவதற்கு கோரி தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட குழுவினரால் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர்களின் ஒருவரான வைத்தியர் வசந்த பண்டாரவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இத்தகைய சுற்றுலா திட்டங்கள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு முரணானது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதிகார சபை இத்தகைய திட்டங்களை முன்னெடுக்கப் போவதில்லை என தற்போது இலங்கை கொள்கை ரீதியான முடிவை எடுத்துள்ளதால் இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு ஒரு தெளிவு கிடைத்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகளை பரிசீலித்து வருகின்றது. அமெரிக்காவுக்கு அனுர அரசு அஞ்சக்கூடாது, கண்டிக்க வேண்டும் என்கிறார் சஜித். ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ள மிலேச்சத்தனமான இந்த தாக்குதல் தவறு என தெரிவிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஒருபோதும் அச்சமடைய போவதில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்நிய செலவாணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இறையாண்மை உள்ள நாடான ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறும் செயல், ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தை மீறும் செயல். அதனால் இந்த தாக்குதல் தொடர்பில் ஒட்டுமொத்த இலங்கை பாராளுமன்றமும் கண்டிக்க வேண்டும் என பிரேரிக்கின்றேன். அதே நேரம் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை அரசாங்கமும் கண்டித்து அறிவிப்பு விடுவிக்க வேண்டும். அதற்கு பயப்பட தேவையில்லை. அதே நேரம் ஈரானும் பதிலடியாக மத்திய கிழக்கில் கட்டார், குவைத், ஐக்கிய அரபு ராச்சியம், பஹ்ரைன், சவுதி போன்ற சுற்றியுள்ள நாடுகள் மீது மேற்கொண்ட தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த யுத்தம் ஏற்பட்டிருக்கும் சிக்கலான நிலையில் நாங்கள் நாடு என்ற வகையில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரிந்து பார்க்காமல் இந்த நிலைப்பாட்டை எமது நாட்டின் நிலைப்பாடாக வெளிப்படுத்துவது முக்கியம். எனவே ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ள மிலேச்சத்தனமான இந்த தாக்குதல் தவறு என தெரிவிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஒருபோதும் அச்சமடைய போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. டெல்லி, பஞ்சாபை தொடர்ந்து தமிழகத்தில் காலூன்ற துடிக்கும் முக்கிய கட்சி. தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவதற்கு ஆம் ஆத்மி கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது. இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு வந்த ஆம் ஆத்மி கட்சி முதல் முறையாக ஒரு பெரிய கூட்டணியின் அங்கமாக போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தெரிகின்றது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் இது குறித்து கூறினார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவதை நாங்கள் விரும்புகின்றோம். இந்த முறை திமுக தலைமை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றோம் என்றார். தமிழகத்தில் டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைப் போல தனது செல்வாக்கை உயர்த்த ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. கடந்த தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில் தற்போது திமுக போன்ற ஒரு வலுவான கூட்டணியில் இணைவது அக்கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என நிர்வாகிகள் கருதுகின்றனர். இருப்பினும் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி குறித்து திமுக தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளின் வருகை தமிழக அரசியலில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை, இந்தியா திட்டவட்டம். மத்திய கிழக்கில் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்குள்ள 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய கிழக்கில் சமீபத்திய நாட்களில் மோதல் தீவிரமடைவதையும் அது மற்ற நாடுகளுக்கு பரவுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை, பொருளாதார நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துள்ளன. மறுபுறம் அழிவு மற்றும் இறப்புகள் அதிகரித்துள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் பணியாற்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு மிகவும் முன்னுரிமை வாய்ந்தது. அவர்களை எதிர்மறையாக பாதிக்கும் எந்த ஒரு வளர்ச்சிக்கும் நாம் கவனம் செலுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு செய்திகள், எங்கள் வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோக சங்கிலிகளும் இந்த புவியியலை கடந்து செல்கின்றன. இதில் எந்த ஒரு பெரிய இடையூறும் இந்திய பொருளாதாரத்திற்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் இந்தியா உறுதியாக எதிர்க்கின்றது. கடந்த சில நாட்களில் நடந்த தாக்குதல்களின் விளைவாக ஏற்கனவே சில இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் அவசியமாக உள்ளது.
மோதலுக்கு விரைவில் முடிவு கட்ட ஆதரவாக நாங்கள் குரல் எழுப்புகின்றோம். ஏற்கனவே பல உயிர்கள் இழந்துள்ளன. அதற்காக எங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்ட தொடர்பாக எந்தவிதமான கருத்தும் கூறப்படவில்லை. செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த ஐரோப்பிய தலைவர். கடந்த வார இறுதியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலால் தூண்டப்பட்ட மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதலுக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez புதன்கிழமை தனது உறுதியான எதிர்ப்பை மீண்டும் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்த ஒரே ஒரு ஐரோப்பிய தலைவர் சாnchez மட்டுமே. பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கைகளுக்கு அவர் அளித்த எதிர்ப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கோபத்தை ஈர்த்துள்ளது. செவ்வாயன்று ஸ்பெயின் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டால் ஸ்பெயினுடனான வர்த்தகத்தை குறைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை தொலைக்காட்சியில் உரையாற்றிய சோசலிச பிரதமர், மனித குலத்தின் பெரும் பேரழிவுகள் இப்படித்தான் தொடங்குகின்றன. மில்லியன் கணக்கானவர்களின் விதியை வைத்து நீங்கள் ரஷ்ய சில்லி விளையாட முடியாது என்று கூறினார். உலகிற்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நமது மதிப்புகள் மற்றும் நலன்களுக்கு முரணான எதற்கும் நாங்கள் உடந்தையாக இருக்கப் போவதில்லை. வெறுமனே யாரோ ஒருவரிடமிருந்து பழிவாங்கலை தவிர்ப்பதற்காக என்று பிரதமர் ட்ரம்பின் வர்த்தக அச்சுறுத்தல்களை பற்றி வெளிப்படையாக குறிப்பிடுகையில் கூறினார். 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பின் படிப்பினைகளை சாnchez சுட்டிக்காட்டியுள்ளார். இது பிராந்தியத்தை ஸ்திரமின்மைக்கு உள்ளாக்கியது, இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் எழுச்சியை தூண்டியது மற்றும் எரிசக்தி விலைகள் உயர காரணமாக அமைந்தது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய குண்டு வீச்சுக்களை சாnchez ஏற்கனவே கண்டித்திருக்கின்றார். அவை சட்டவிரோதமானவை மற்றும் பொறுப்பற்றவை என்றும் அழைத்தார். ஈரானுக்கு எதிரான பிராந்திய பிரச்சாரத்திற்கு தெற்கு ஸ்பெயினில் உள்ள வான் மற்றும் கடற்படை தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்கவும் அவர் மறுத்துவிட்டார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய போரை தொடர்ந்து கண்டித்த சில ஐரோப்பிய நாடுகளில் ஸ்பெயினும் ஒன்றாகும். ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தகத்தையும் துண்டிப்பதாக அமெரிக்கா அறிவிப்பு. ஈரான் மீதான தாக்குதல்களுடன் தொடர்புடைய பணிகளுக்கு அமெரிக்க இராணுவம் அதன் தளங்களை பயன்படுத்த அந்நாடு மறுத்ததை தொடர்ந்து ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தகங்களையும் துண்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அனைத்து ஒப்பந்தங்களையும் துண்டிக்க அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசனிடம் தான் கூறியதாக மேலும் கூறியுள்ளார். ஸ்பெயின் மோசமாக உள்ளது என்றும் ஜெர்மன் ஜனாதிபதி பேட்ரிக் மெர்ஸுடனான சந்திப்பின் போது ட்ரம்ப் ஊடகவியலாளர்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.